ஆராதனை ஆராதனை இதய வேந்தே ஆராதனை. அப்பத்தின் வடிவில் நெஞ்சத்தை தீரக்கும் ஆண்டவா உமக்கே ஆராதனை. அன்புக்குரியவர்களே, தூய ஆவியின் வல்லமை நம்மீது இறங்கி நம்மை நிரப்ப இந்த ஆராதனை நாம் எல்லோரும் எடுக்க இருக்கிறோம். தூய ஆவியை வாக்களித்தவாறு நமக்கு கொடுக்கக்கூடிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவை கரம் உயர்த்தி ஆராதிப்போம். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன், 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 இயேசு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன், இயேசு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன், இயேசுவே இரட்சகரே உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுவே இரட்சகரே உம்மை ஆராதிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியை நமக்கு வழங்கி நமக்கு அதிசயம் செய்கிறவரும் சாட்சியாய் வாழ்ந்திட தூண்டி எழுப்புகிறவரும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நம்முடைய பாவங்களை சுட்டரிக்கிறவருமாய் இயேசு ஆண்டவர் இதோ பிரசனமாக இருக்கிறார். அக்கினிமயமான ஆவியானவர் எரிதனலால் இறங்கி நம்ம எல்லோரையும் நிரப்ப வேண்டுமா? இந்த நேரத்தில் ஒருமனப்பட்டு நாம் எல்லோரும் பாடி நம் ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். அக்கினிமயமே பரிசுத்த ஆவியே எரிதனலால் எழும்பிடுவே, அப்பா நிரப்பிடுவே. அக்கினிமயமே பரிசுத்த ஆவியே எரிதனலால் எழும்பிடுவே, அப்பா நிரப்பிடுவே. அக்கினிமயமே பரிசுத்த ஆவி எரிதனலால் எழும்பிடுவே, அப்பா நிரப்பிடுவே. அழைப்பவரும் ஆறுதல் தருகிறவரும் அதிசயம் செய்கிறவரும் துணையாளராகிய தூயாவியரை தருகிறவருமே உமை ஆராதிக்கிறோம், உமை துதிக்கிறோம். அன்னைப்பவரே
அற்புதம் செய்பவரே, எங்கள் துணை நீரே. அக்கினிமயமே, அக்கினிமயமே, பரிசுத்த ஆவியே, எரிந்தனலாய் எழுந்திடுவே. அப்பா இறக்கிடுவே. எல்லோருமாக அக்கினிமயமே, பரிசுத்த ஆவியே, எரிந்தனலாய் எழுந்திடுவே. அப்பா இறக்கிடுவே. திருத்துதர் பணி 2:17 அபிஷேக முத்திரை ஒளியப்படுகிற பொழுது முழு மாற்றம் ஒரு மனிதனுக்குள்ளே நடக்கிறது என்ற இறைவாக்கை ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் அனுபவிக்க நீ செய்யும். அபிஷேக முத்திரையை பொழிந்து உனக்கு சாட்சியாய் எழும்ப எங்களை நிரப்புகிறாக. அபிஷேக முத்திரை ஆனவரே, சாட்சியாய் வாழ்ந்திடவே அன்பாய் வழி நடத்தும். சாட்சியாய் வாழ்ந்திடவே அன்பாய் வழி நடத்தும். அக்கினிமயமே, அக்கினிமயமே, பரிசுத்த ஆவியே, எரிதனலாம் எழுந்திடுவே. அப்பா இறக்கிடுவே. இயேசுவே, எங்கள் இதயத்தில் பாவ அக்கிரமம், பாவ காரியங்களால் எங்கள் இதயம் நிரம்பி இருக்கிறது. நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிற பொழுது ரோமியருக்கு நீதி கடிதம் 8:26 நாங்கள் அறிகிறோமே, பலவீனத்திலிருந்து விடுதலை பெற முடியும் என்று அறிகிறோமே. பலவீனத்திலிருந்து விடுதலை பெற எங்கள் இதயத்தை ஆண்டவரை நீ திடப்படுத்தும். இதயத்தில் ஆவியை ஊற்றும். எந்த உள்ளம் பாழாய் போனதையா, எங்கள் உள்ளம் பாழாய் போனதையா, புதிய இதயத்தே என்னுள் நலரச் செய்யும். புதிய இதயத்தையே என்னுள் மலரச் செய்யும். எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். அக்கினிமயமே, பரிசுத்த ஆவியே, எழுந்திடுவே. ஆண்டவர் விசுவாசத்தோடு இருக்கிற பிள்ளைகள் நேரத்தில் ஆவியால் நிரப்பப்படுவார்களாக. வல்லமை இறங்கும் அப்படி அக்கினிமயமான ஆவியால் இறங்கட்டும். இறங்கட்டும் அப்பா. சுகம் நடக்கட்டும். நல்ல நடைவார்களாக. பயம் விழுங்கட்டும். உங்களுடைய இதயத்தை உங்களுடைய இதயத்தில் இரு கரங்களையும் வைத்து கண்களை மூடிக்கொள்வான். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆறுதல் படுத்தட்டும். நம் இதயத்தில் எவ்வளவு பயம், எதிர்காலத்தை நினைத்து எத்தனையோ பிள்ளைகள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள். எதிர்காலத்துக்கு என்ன செய்ய போகிறோம் என்று அச்சப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. நோய் நிமித்தம் என் வாழ்வில் நான் இழந்து விடுவேனோ என்று பயப்படுகிற பிள்ளைகள், இந்த தொற்று வியாதி என்னையோ என் குடும்பத்தையோ தாக்கிவிடுமோ என்று பயந்து நிற்கிற பிள்ளைகள், இதுவோ இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. உங்கள் இதயத்தை ஆண்டவர் இதோ பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். இயேசுவே, இதயத்தில் கரம் வைத்து செபிக்கிற பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. ஒரு நிறைந்த ஒரு அமைதி இதயத்தில் வரட்டும். தனிமை, தவிப்பு, படபடப்பு, பயம், அச்சம், கண்ணீர், கவலை எல்லாம் மாறி போகட்டும். இயேசுவே நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நிரப்புங்கப்பா. இந்த ஆராதனையை நோக்கி செபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. உம்மிடம் தயவோடு கேட்கிறோம். எங்கள் உள்ளம்
என்னுள் மலரச் செய்யும். எல்லாரும் கேட்போம், புதிய இதயத்தை மலரச் செய்யும். கேளுங்க, இந்த வாக்கு தத்தங்களை சொல்லுங்க. திருப்பாடல் 51வது ஜெப வார்த்தை, இயேசுவே புதிய இதயத்தை தாங்கப்பான்னு சொல்லுங்க. புதிய இதயத்தை மலரச் செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட், பிரைஸ் யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென், ஆமென். அப்படி எழுந்து நிற்போம். ஆண்டவர் உலர்ந்து போன எலும்புகளை கூட ஒன்று சேர்த்த தேவன். உலர்ந்து போயிருக்கிற நம்முடைய வாழ்க்கை, உலர்ந்து போயிருக்கிற நம் மனநிலைகள், உலர்ந்து போயிருக்கிற நம் உடம்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்பு, இந்த உறுப்பு உலர்ந்து போய்விட்டது, இந்த உறுப்பு பலனற்று போய்விட்டது, எனக்கு சுகம் கிடைக்குமா என்று பயப்படுகிற பிள்ளைகள், என் நாடி நரம்புகள்லாம் உலர்ந்து போய்விட்டது, எனக்குள்ளே தெம்பு இல்லையே, வலிமை இல்லை என்று சொல்லுகிற பிள்ளைகள், இதோ உங்களுக்கு மீட்பராக இருக்கக்கூடிய இந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். அந்த ஆண்டவர் உங்களை தப்பி பிழைக்க செய்ய வல்லவர் என்று திருத்துதர்ப்பணி 2:21 இயேசுவே என்று கூப்பிடுவர் தப்பி பிழைப்பர் என்று வாக்குத்தத்தம் வருகிறது. எனவே இயேசுவே என்று கூப்பிடுகிற பொழுது உலர்ந்த எலும்புகளை ஒன்று சேர்த்தது போல உங்களை ஒன்று சேர்க்க வல்லவராக இருக்கிறார். இதை ஆண்டவர் அதை செய்ய வல்லவர். இயேசுவின் நாமத்தில் அது நடக்கும். பரிசுத்தாவி இறங்குகிற பொழுது நடக்கும். எனவே அந்த ஜெப வாஞ்சையோடு உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும் என்ற அந்த வாக்குத்தத்த பாடல் பாடி நாம் ஒருமனப்பட்டு செபிப்போம். கரந்தட்டி உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, உலகம் எழுந்துகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். தீய சிந்தனைகள் எல்லாம் விலகி பரிசுத்தாவியின் பொழிதலினால் புதிய சிந்தை உருவாகட்டும். ஆண்டவரே, அவருடைய நாடின் நரம்புகளில் பலவீனத்தோடு இருக்கக்கூடிய நாடின் நரம்புகள் எல்லாம் சுகமாகி நரம்புகள் எல்லாம் வலிமையாகட்டும். நரம்புகள் உருவாகட்டும், உன் சிந்தை உண்டாகட்டும், எல்லோருமாக அசைவாடும் 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 ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, சதைகள் உண்டாகட்டும், உன் வசனம் உணவாகட்டும், அசைவாடும் 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 ஆவியான தேவா, இங்கு அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, தோழினால் மூடனுமே பரிசுத்தமாகணுமே, தோழினால்
அசைவாடும் இங்கு அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. காலூன்றி நிற்பதுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. அசைவாடும் அசைவாடும் இயேசுவே, அசைவாடும் இயேசுவே. ஆவியான பெந்தெக்கோஸ்து தேவா. நடக்கட்டும் அப்பா. ஐயா, பெந்தெக்கோஸ்து இறங்கி ஆவி இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் நிரப்பட்டும் அப்பா. என் தேசத்தை நிரப்பட்டும் அப்பா. உலகத்தை நிரப்பட்டும் அப்பா. திரு அவையை நிரப்பட்டும். ஆமென். அப்படியே இரு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் பிரசன்னத்தை வெளியிடப்பட ஜெபிப்போம். நீ நிற்கிற பிரசனம் உன்னதமான பிரசனம். என் அன்பு பிள்ளைகளை திரு வழிபாடுகள் நடத்த முடியாத இந்த காலகட்டத்தில் வீட்டில் நீங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்க வீட்டை தேவனுடைய திரு ஆலயமாக நினைத்து ஆண்டவரை திரு மகிமைப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவருடைய பெருவிழா நாளில், பெந்தெக்கோஸ்து நாளில, கத்தோலிக்க திருவை பிறந்த இந்த நாளில, இந்த ஆராதனை வாயிலாக இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. நம் சந்ததி இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி சொல்லுங்க. கத்தோலிக்க திரு அவையிலே நாம் உறுப்பினராக இருப்பதற்காக நன்றி சொல்லுங்க. இயேசுவின் பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்படுவதற்காக நன்றி சொல்லுங்க. இன்றைக்கு திரு அவை பிறந்த நாள். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு திருமுழுக்கு கொடுத்த திருவருட்சாதனங்கள் நிறைவேற்றிய குருக்களை நினைத்து அவர்களுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த திரு அவையில் இருக்கிற பொழுது பெற்றுக்கொண்ட அருள் வரங்களுக்காக நன்றி சொல்லுங்க. இந்த ஆண்டவர்களுக்கு செய்த அளப்பெரும் காரியங்களுக்காக நன்றி செய்யுங்க. எல்லாவற்றிற்குமாக மேலாக அவர் விண்ணகம் ஏறி வாக்களித்தவாறு தூய ஆவியை இன்றைக்கு கொடுக்கிறாரு. இந்த மாபெரும் அதிசயத்துக்காக இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவினுடைய பரிசுத்த ஆவியானவர் இதோ படைப்பின் தொடக்கத்தில் தண்ணீர் மீது அசைவாடி அதே ஆவியானவர் என் பிள்ளைகள் மீது அசைவாடுவாராக. யோர்தான் ஆற்றங்கரையில புறா வடிவில இறங்கி வந்து அந்த ஆவியானவர் இதோ என் பிள்ளைகள் மீது புறா வடிவில இறங்கி வந்து அபிஷேகம் செய்வாராக. ஆண்டவரை பெந்தெக்கோஸ்து நாளாகிய இன்று திருத்துதல் நேரம் தாய் மரியாவின் மீதும் அக்கினிமயமான ஆவியானவர் இறங்கி வந்தது போல அதே அக்கினிமயமான ஆவியானவர் இறங்கி இந்த நேரத்தில் எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரை ஆட்கொள்வாராக. ஆண்டவரை பாவங்கள் சுட்டரிக்கப்படுவனவாக. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் ஆண்டவரை பலவீனங்கள் சுட்டரிக்கப்படுவார்களாக. தப்பி பிழைக்கவே முடியாது என்று மருத்துவர் கைவிட்டிருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் தடுத்தாட்கொள்ள தப்பி பிழைப்பதற்கான ஆசீர்வாதம் ஆண்டவரை உண்டு கொண்டுவதாக. இயேசுவே இன்றைக்கு உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் கொள்ளை வியாதியாகிய கொரோனா வியாதியில இந்த நேரத்தில் செயலாற்றுவாராக. இந்த பெந்தெக்கோஸ்து நாளில் இருந்து ஆண்டவரை கொரோனா வியாதிகள் கட்டுக்கு வர உலகம் முழுவதும் பரிசுத்த ஆவியான ஊற்றப்படுவாராக. இயேசுவின் நாமத்தில் இது நடக்கட்டும் அப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையால் வீடுகளிலே அபிஷேகத்தின் ஆவி இறங்குவாராக. ஒவ்வொரு வீட்டு தலைவரையும் நிரப்புவாராக. ஒவ்வொரு வீட்டு தலைவியையும் நிரப்புவார்களாக. ஒவ்வொரு வீட்டினுடைய பிள்ளைகளை நிரப்புவார்களாக. வீடுகளிலே தங்கியிருக்கக்கூடிய முதியவர்களை பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவாராக. வீடுகளிலே தங்கியிருக்கக்கூடிய நோயாளிகளை பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவாராக. இந்த நேரத்தில் ஆண்டவரை தவிப்போடும் வேதனையோடும் தனிமையோடும் தங்களுக்கு யாருமே இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிற வயோதிகர்களை ஆண்டவரை ரோட்டரத்தில் இருக்கிற பிள்ளைகள், மேம்பாலங்களுக்கு அடியிலே தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், பேருந்து நிலையங்களிலே தங்கி வாழ்வாதாரமற்று நிற்கிற பிள்ளைகள் மீது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. அவர்கள் நிறை பாதுகாப்பை பரிசுத்த ஆவியானவர் உதவி துணை செய்வாராக. இயேசுவினுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை என் திரு அவையிலே ஆண்டவரை ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே திரு அவையில் நடக்கக்கூடிய திரு வழிபாட்டுக்கு போடப்பட்டு நிற்கக்கூடிய இந்த தடைகள் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் விரைவிலே இறங்குவதாக. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால விரைவிலே விலகுவதாக இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம். இயேசுவினுடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் எந்த குழந்தைகள் மீதும் எல்லா பிள்ளைகள் மீதும் படிக்கிற பிள்ளைகள் மீது ஞானத்தின் ஆவியை மெய்யறிவின் ஆவியை ஊற்றி திடப்படுத்துவாராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில், இயேசுவின் வல்லமையான நாமத்தில் தூய ஆவியின் அருட்கொடைகளால் கனிகளிலால் ஒவ்வொரு பிள்ளை நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஆமென். எல்லோரும் இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையான ஜெபத்தை நாம் சேர்ந்து செபிப்போம். அன்பின் ஆவியானவரே,
உமது அன்பால் என்னை நிரப்பும். உண்மையின் ஆவியானவரே, நிறை உண்மை நோக்கி வழி நடத்தும். வல்லமையின் ஆவியானவரே, உமது வல்லமையால் என்னை நிரப்பும். குணப்படுத்தும் ஆவியானவரே, என் உடல் நோய்களை குணப்படுத்தும். விடுதலையின் ஆவியானவரே, என் பலவீனங்களிலிருந்து விடுதலை தாரும். தேற்றிடும் ஆவியானவரே, என் உள் மன காயங்களை ஆற்றிடும். திடப்படுத்தும் ஆவியானவரே, என் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். ஞானத்தின் ஆவியானவரே, உமது ஞானத்தை எனக்கு தாரும். மகிழ்ச்சியின் ஆவியானவரே, என் துக்கத்தை மகிழ்ச்சியாய் மாற்றும். ஜெபத்தின் ஆவியானவரே, எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். கற்பிக்கும் ஆவியானவரே, உமது வழிகளை எனக்கு கற்றுத்தாரும். கனிகளின் ஆவியானவரே, நான் நற்கனி கொடுக்க ஆற்றல் தாரும். சமாதானத்தின் ஆவியானவரே, நிலையான சமாதானத்தை எனக்கு தாரும். பரிந்துரைக்கும் ஆவியானவரே, எனக்கு தேவையான நலன்களை தாரும். துணையாளரான ஆவியானவரே, என் வாழ்வில் என்றும் துணையாக வாரும். உன்னத பரிசுத்த ஆவியானவரை நம் மீது பொழிந்த நற்கருணை ஆண்டவரை முழந்தால் படிவிட்டு மாண்பியர் கீதம் பாடி ஆராதித்து ஆசிரியரை பெற்றுக்கொள்வோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறுபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். இன்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
கரம் உயர்த்தி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆவே 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 மரியா, ஆவே 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 மரியா, ஆவே 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 மரியா,